காவல்துறை ஒரு நபரை கைது செஞ்சிருச்சு அப்படின்னா அவர் பயந்து போய் உடனே அட்வொகேட்டுக்கு அங்கங்க போன் அடிச்சு எப்படியாச்சும் என்ன ஜாமீன்ல எடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு முன்பு நீங்களே ஜாமீன் கோரலாம். தனி மனிதனுக்கும் ஜாமீன் கோருவதற்கு உரிமை இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 19 உட்பிரிவு 1 படி பெயிலபிள் செக்ஷன், நான் பெயிலபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய பிணையில் விடக்கூடிய குற்றம், பிணையில் விடத்தகாத குற்றம், இந்த 2 குற்றங்களும் புரிந்த ஒரு நபரை காவல்துறை கைது செஞ்சிருச்சு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 19 உட்பிரிவு 1 படி உங்களை கைது செய்யப்பட்ட நேரத்திலிருந்து நீங்க காவல்துறையிட்ட பிணை கேட்கலாம். காவல்துறை மட்டுமல்ல, உங்களை போய் ரிமாண்ட் செய்யக்கூடிய அந்த மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நடுவர்கிட்டையும் நீங்க தாராளமாக ஒரு பிணை கேட்கலாம். அப்ப பிணை எந்த சட்டத்தின்படி நீங்க கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 22 உட்பிரிவு 1 மற்றும் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 77, அதான் PNSS 2023 செக்ஷன் 77. இதுல ஒரு கைதுக்கு உட்பட்ட நபர் கைது செய்யப்பட்ட நேரத்திலிருந்து தனது உரிமையான ஜாமீன்ல விடக்கோரி நீங்க மனு செய்யலாம். நீங்க காவல் நிலையத்துல தலைப்புல எழுதலாம், சொந்த ஜாமீனில் விடக்கோரி பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 77 மற்றும் இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 22 உட்பிரிவு 1 படி பிணை வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு போட்டு மனுதாரன் போடுங்க. அதுக்கு கீழே விசாரணை அலுவலர்னு போட்டு இந்த மேற்படி குற்றம் சம்பந்தமாக என்ன கைது செஞ்சிருக்கீங்க, அதனால் நானு இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக முழு விசாரணைக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன், எங்கேயுமே தப்பி ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமாக ஒரு பிணை மனு எழுதி கொடுத்து நீங்க கேட்கலாம். சொந்த ஜாமீன்ல விட்டாலும் சரி, இல்ல 2 நபர் ஜாமீன் 2 பேரை வர சொல்லி ஏதாச்சும் 2 நபர்கிட்ட சூரிட்டி வாங்கிட்டு உங்களா ஜாமீன்ல விடுவாங்க. அது மாதிரி சொந்த ஜாமீன் ஆனாலும் சரி, 2 நபர் ஜாமீன் ஆனாலும் சரி, என்ன நீங்க விடுங்க, நான் எங்கேயும் தப்பி ஓட மாட்டேன், இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சாட்சியங்களை அழிக்க மாட்டேன், முழுமையாக இந்த வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க காவல்துறையில நீங்க விண்ணப்பம் பண்ணலாம். அதை அவர்கள் நிராகரித்தாங்கன்னா அடுத்து உங்களை ரிமாண்ட் செய்யக்கூடிய மேஜிஸ்ட்ரேட், இந்த இடத்துல நிறைய பேர் வாய் திறந்து பேசுறது இல்ல, தாராளமாக நீங்க மேஜிஸ்ட்ரேட்ட பேசலாம். பேசி நீங்க அங்கேயே இந்த விண்ணப்பத்தை கொடுக்கலாம். பேப்பர் பேனா வாங்கி எழுதி அவங்ககிட்ட கொடுக்கலாம், இல்ல வாய்மொழியாக கொடுத்து நீங்க பிணை கேட்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 19 உட்பிரிவு 1 படி பிணை கேட்பதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு.